ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நவம்பர் 11 செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் கொடுக்குற வழிகாட்டல்கள் என்ன, மெசேஜ் என்ன, என்ன மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன ஏற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்கலாம். மேஷராசி ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ், ரிஷபம் தி வேர்ல்ட், மிதுனம் குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ், கடகம் ஹை பிரிஸ்டஸ், சிம்மம் ஏஸ் ஆஃப் வான்ஸ், கன்னி டெம்பரன்ஸ், துலாம் ஃபைவ் ஆஃப் வான்ஸ், விருச்சிகம் தி லவ்வர்ஸ், தனுசு 10 ஆஃப் ஷோர்ட்ஸ், மகரம் 3 ஆஃப் கப்ஸ், கும்பம் தி டெவில், மீனம் 8 ஆஃப் வான்ஸ். ஓகே, இப்போது இந்த 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போது டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேஷ ராசி ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புதிய தெளிவு ஒன்று கிடைச்சிரும். ஓகேங்களா, ஒரு புதிய தெளிவு கிடைக்கிற ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள். மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு உண்மைகள் சில தெரிய வரும் இன்றைக்கி. ஓகே, உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். வேலையிலையும் சரி, அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, ஒரு நேர்மையான முடிவு, ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அண்ட் ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா தி வேர்ல்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு பயணத்துக்கு ஒரு முடிவு வரும். ஓகேங்களா, ஒரு வெற்றி, ஒரு நிறைவு, ஒரு திருப்தி, இது எல்லாமே இன்றைக்கி உங்கள் பக்கம் இருக்கும். ஒரு மன நிறைவு, ஒரு கம்ப்ளீஷனை இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் பழைய சவால்கள் எல்லாமே முடிஞ்சு புது வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு வரத்துக்கான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட அறிவு தான் உங்களோட பலம். ஓகேங்களா, எமோஷ்னல் வைஸ் நீங்கள் எதுவும் இன்றைக்கி பண்ண வேண்டாம். இன்றைக்கி புத்திசாலித்தனமாக தான் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எடுப்பீங்க. ஓகே, சில பேர் தங்களுடைய உண்மையை உங்ககிட்ட ஒத்துப்பாங்க. ஓகே, தெளிவான கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அடுத்து கடகம் தி ஹை பிரிஸ்டஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட இன்ட்யூஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, ஒரு யாரோ சொல்லாமலேயே நீங்கள் சில விஷயங்களை உணர்வீங்க. மன ரீதியாக மனசுக்குள்ளேயே உங்களுக்கு உணர்வீங்க. உங்கள் மனசு கரெக்டாக அதை உங்களுக்கு சொல்லும். ஓகே, ரகசியங்கள் எல்லாமே இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வரும். பல ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அமைதியாக இருக்கணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் இருக்குது. ஓகேவா, புதுசாக ஒரு மூச்சை இன்றைக்கி நீங்கள் சுவாசிப்பீங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன், அந்த மாதிரியான ஒரு நாள் இன்றைக்கி. உங்களோட உழைப்புக்கு ஒரு நல்ல தொடக்கம், ஒரு பிரைட்டான ஒரு தொடக்கம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் லவ் லைஃப்லேயும் ஒரு ஸ்பார்க்கை ஃபீல் பண்ணுவீங்க. எந்த வேலை செஞ்சாலுமே ஆர்வத்தோடு பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எல்லாத்துலேயுமே நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஒரு கடுமையான ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், கடுமையான உணர்வுகள்லேருந்து நீங்கள் விலகி அமைதியை இன்றைக்கி தேர்வு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, வேலை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இன்றைக்கி பொறுமை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அளவாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோன்னா துலாம் ராசி 5 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி சின்ன சின்ன முரண்பாடுகள், சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ், இது எல்லாமே இன்றைக்கி வரலாம். ஓகே, வேலை செய்கிற இடத்துல கூட உங்களுக்கு போட்டிகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இது உங்களை ஒரு முன்னேற்ற பாதையில் தான் கொண்டு போகும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் வரலாம். ஆனால் அது ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறதுக்கான, ரெண்டு பேரோட புரிதலுக்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு யூனியன், ஒரு ரீயூனியன் இருக்கலாம். ஏதோ ஒரு முக்கியமான டெசிஷன் எடுப்பீங்க. ஒருத்தரை பற்றின ஃபீலிங் இன்றைக்கி ரொம்ப தெளிவாகும்னு சொல்கிறாங்க. சிங்கிள்ஸ்க்கு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் ஆல்ரெடி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான புரிதல் வந்து இன்றைக்கி அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அடுத்து தனுசு ராசி பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து மன ரீதியாக நீங்கள் சோர்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இனிமேல் உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ சாப்டர் தொடங்க போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்ட் பெயின்ஸ், அந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் அனுபவித்த துரோகங்கள், இது எல்லாத்தையுமே விட்டு விலகி வாங்க. திரும்பவும் நீங்கள் வந்து ரைஸ் ஆகிற ஒரு எனர்ஜி வந்து உங்ககிட்ட இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா மகர ராசி 3 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு செலிப்ரேஷன், ஒரு சந்தோஷம், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர், அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லவ் லைஃப்லேயும் ரீயூனியன் வந்து சாத்தியம்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அடுத்து கும்பராசிக்கு தி டெவில். இன்றைக்கி ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஒரு பழைய ரிலேஷன்ஷிப், இல்லை ஏதோ ஒரு மன அழுத்தம் வந்து இன்றைக்கி உங்களை ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதை விட்டு வெளியே வரத்துக்கு இது வந்து சரியான நேரம். ஸோ எந்த ஒரு எல்லையுமே வந்து தாண்டாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு எல்லை வச்சுக்கோங்க, ஒரு பவுண்டரிஸ் செட் பண்ணிக்கோங்க. எல்லை மீறி எதுலேயும் ஈடுபடாதீங்க, யார்கிட்டையும் எல்லை தாண்டி பழகாதீங்க. உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. செல்ஃப் கண்ட்ரோல் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மீனராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து ஒரு வேகமான முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். திடீர் செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி யாராவது ஒருத்தங்க திடீர்னு உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த பர்சன்கிட்டேருந்து திடீர்னு மெசேஜஸ் வரலாம். ஏதோ ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அன்எக்ஸ்பெக்டட் மூவ், இல்லை ஒரு ரீயூனியன் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நிறைய ராசிகளுக்கு பார்த்தோன்னா ஒரு கிளாரிட்டி, மூமெண்ட் அண்ட் பழைய சைக்கிள் முடிஞ்சு நியூ பிகினிங்ஸ் இருக்கிற மாதிரியான எனர்ஜி தான் இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களோட பார்த்து சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? பழைய விஷயங்கள், பாஸ்ட் பேக்கேஜஸ் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. புதிய விஷயங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் ரெடி ஆக்கிக்கோங்க. இதுதான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். ஓகேங்களா? இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரெசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.